அன்பான தோழர்களே, இந்த உலகத்துல இந்த வண்ணத்து பூச்சி பார்க்கலாம் நீங்க. அதுக்கு முன்னாடி அது அந்த புழு மாதிரி இருந்துச்சு. அதனுடைய உடம்பு என்ன பண்ணுது? அது மாத்தி பறக்குது அழகா. அந்த மாதிரி தாங்க நம்மளும் இந்த உலகத்துல மாறணும். பைபிள் என்ன சொல்லுது? புதிய மனுஷனா மாறணும். பாவத்தில் இல்லாம, பாவத்தை விட்டு தேவனுக்கு பிரியமா நடக்கணும். பாவத்தை செய்யாம. அப்படி மாறணும்னா சோப்பு போட்டு தேய்ச்சா மாற முடியாது. பைபிள் என்ன சொல்லுது? ஜெரேமியா 2:22 நீ உன்னை ஓர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது. பைபிள் சொல்லுதுங்க. ஒருவேளை பெத்தவங்க அன்போ இல்ல ஃப்ரெண்டுடைய அன்போ நம்மளை மாத்துமா? பைபிள் என்ன சொல்லுது பார்க்கலாங்களா? ஜெரேமியா 9:4 நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையா இருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். இதுதாங்க உங்களை மாத்த முடியாதுங்க. எந்த மெஷினையாவது வச்சு அமுத்தி அவங்கள மாத்தலாமா? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 27:22 மூடனை உரலில் போட்டு உலக்கை நொய்யோடை நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. அடிச்சு திருத்தலாமா? மாத்த முடியுமா? வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் மெனி தரம் அடிச்சாலையும் திருத்த மாட்டான். ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? பாவத்தினால கட்டப்பட்டிருக்கோம். பாவம் என்ன பண்ணுது? அடிமையாக்கிருக்கு. நமக்கு விடுதலை இல்லைங்க. நம்ம மாறணும். நம்ம பட்டர்ஃப்ளை போல பறக்கணும். உலகத்தோடு இருக்கிற ஒட்டி இல்லாம வேறு மனிதர்களா இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, இயேசுவின் ரத்தம் நமக்கு தேவை. ரத்தத்தினால நம்ம கழுவணும். அப்படித்தான் சவுல் என்று பாலாக மாறுகிறார். பவுலாக என்ன பண்ற? ஆண்டோடைய பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ணி அவர்களை கொலை செய்யறார். ஆண்டவரால தொடப்படுறாரு. அவர் கண் குருடாயிருக்கு போது. அதுதாங்க இந்த உலகத்தின் தகப்பனான அவர்கள் கண்களை குருடாக்கி இருக்கான், காதுல செவிடாக்கிட்டு ஆண்டோட கேட்காதபடி, வார்த்தையை பார்க்காதபடி. அதனால அவங்களுக்கு விடுதலை இல்லை. ஆண்டவருடைய கண்கள் திறக்கப்படுது ஜபத்திற்கு பிறகு. ஆனா நீ அவன் ஜெபம் பண்ண போற. ஆண்டவரை பார்க்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறார். மனம் மறுரூபமாகணும். அவர் சொல்ற குழந்தை போல நம்ம மாறணும். நம்முடைய பழவைகள் எல்லாம் மாறணும். புதிய மனுஷனா மாறணுங்க. பரிசுத்தமா மாறணும். ஏன்? இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான். அந்த மாதிரி நம்மளும் இருந்தா தான் அங்க போக முடியும். பழைய வாழ்க்கை, வேசித்தனம், திருடு, பொய்,